அங்கிள். வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, உங்க தங்கச்சிங்க சீதாவை இறக்கி விட்டுட்டு போன 5வது நிமிஷம் ரவுடிங்க சீதாவை கடத்திருக்காங்க. அப்ப இது யதார்த்தமா நடக்கல, முன்னாடியே பிளான் பண்ணிருக்காங்க. அப்பா, நான் போய் டீ எடுத்துட்டு வரவா? வேண்டாமா. சில விஷயங்கள் தெரியாம இந்த வீட்டில் நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சீதா, நல்லா யோசிச்சு சொல்லு. நீ போட்டிருந்த நகையை யாராவது எடுக்க ட்ரை பண்ணாங்களா? இல்லப்பா, என் நகையெல்லாம் அவங்க எதுவுமே எடுக்கல. அப்ப அவங்களோட நோக்கம் திருட்டு இல்ல. மாப்பிள்ள, நல்லா யோசிங்க. சீதா காலேஜுக்கு வரேன்னு முத நாளே சொல்லியிருக்கா. அஞ்சலி, பிரியா, சத்யா இவங்க 3 பேரும் சீதாவை கூட்டிட்டு போகும்போது வாமிட் வர மாதிரி ட்ராமா பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல சீதாவை இறக்கி விட்டு போயிட்டாங்க. அவங்க இறக்கி விட்டுட்டு போன 5வது நிமிஷம் ரவுடிங்க சீதாவை கிட்னாப் பண்ணிருக்காங்க. சீதாவை கடத்திட்டு அவங்க பணம் கேட்டு வீட்டுக்கு கால் பண்ணலையே. சோ அவங்க நோக்கம் பணம் பறிக்கிறது இல்ல, சீதா போட்டிருந்த நகை எடுக்கிறதுக்காண்டியும் இல்ல. ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க, சீதாவை உயிரோட புதைக்க ஏற்பாடு பண்றாங்க. கிளியர் மாப்ள? இதுல எங்கேயுமே எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம, குழப்பம் இல்லாம, பதட்டம் இல்லாம, கான்பிடண்டா பிளான்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது பியூர் மர்டர் பிளான் தான். அங்கிள், சீதாவை பிளான் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு சீதா என்ன தப்பு பண்ணா? நானும் அங்கதான் வரேன் மாப்ள. கொலைக்கு பல காரணங்கள் இருக்கும். தனிப்பட்ட விரோதம், குடும்பம் சார்ந்த விரோதம், வியாபார போட்டி, அரசியல் போட்டி, இப்படி 1000 காரணங்கள் இருக்கும். ஆனா சீதாவை கொலை பண்ண நினைச்சவங்க சீதாவுக்கு எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லாதவங்க.